அடக்குமுறை சட்டங்களை நடைமுறைப்படுத்தி நாட்டை ஆள வேண்டிய அவசியம் தற்போதைய அரசுக்கு கிடையாது. எமது பின்னால் பலமிக்க மக்கள் ஆணை காணப்படுகிறது. ஆகவே பயங்கரவாத தடை சட்டம் மிக விரைவில் முழுமையாக நீக்கப்படும் என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உறுதியளித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை முன்வைத்திருக்கிறார். பல தசாப்த காலமாக விவாதத்துக்கும் விமர்சனத்துக்கும் உள்ளாகி வரும் பயங்கரவாத தடை சட்டத்தை இந்த நாட்டில் இருந்து முற்றாக நீக்குவதற்கான அனைத்து முதற்கட்ட மற்றும் சட்ட ரீதியான பூர்வாங்க நடவடிக்கைகள் நமது அமைச்சின் மூலமாக ஏற்கனவே தயாரித்து முடிக்கப்பட்டுள்ளன. மிக குறுகிய கால பகுதியில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் நாடாளுமன்றத்தின் ஊடாக முற்றாக ஒழிக்கப்பட்டு வரலாற்றில் இருந்து நீக்கப்படும். கடந்த காலங்களைப் போல இவ்வாறான அடக்குமுறைகள் மற்றும் கடுமையான சட்டங்களை பயன்படுத்தி தற்காலிக ஆட்சி நடத்த வேண்டிய எந்த ஒரு தேவையும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு இல்லை என்பதை நாங்கள் மிக தெளிவாக கூறிக்கொள்கின்றோம். அதைவிட இன்னும் ஒரு விடயம், நாட்டினுடைய பெரும்பான்மையான மக்கள் நமக்கு வழங்கியுள்ள பல மிக்கதும் தூய்மையானதுமான மக்கள் ஆணையை எமது அரசினுடைய மிகப்பெரிய பலமாகும். ஆகவே சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வரும் விடயங்களை உள்வாங்கி ஜனநாயக விடயங்களை மதிக்கும் வகையிலேயே எமது அடுத்த கட்ட சட்ட திருத்த நகர்வுகள் அமையும் என்று சொல்லியும் ஆனந்த விஜயபால் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார்.